ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கண்டதையும் யோசிச்சு கலங்கிட்டு இருக்காம, குழப்பம் அடையாமல் இப்போது நிம்மதியாக நீ தூங்குனினா, இன்று இரவோடு இரவாகவே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி நாளையே உன் மனம் மகிழும்படி நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில தினமும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட அன்னன்னைக்கு நடந்ததை அங்கங்கேயே மறந்து விட்டு விட்டு போவதுதான் உன் உடலுக்கும் மனசுக்கும் நல்லது. அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னால் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் என் செல்லமே. எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில நல்லதும் செய்றாங்க, கெட்டதும் செய்றாங்க. ஆனா நீயே ஒருபோதும் யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சம்பாதிக்க கூடிய அளவுக்கு தவறுகளை செய்துவிடக் கூடாது என் தங்கமே. நீ சொத்து சேர்க்க வைக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா யார் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சம்பாதிச்சு உன் தலைமுறைக்கு கொடுத்து விடக்கூடாது. நிறைய பேர் இந்த உலகத்துல இது புரியாம தான் நம்ம நல்லா தவறு செஞ்சு தீங்கு செஞ்சு சொத்து சேர்த்துட்டு நம்ம சந்ததியை காலாகாலத்துக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் சொத்தாக சேர்ப்பது சொத்து சுகம் காசு பணம் மட்டுமல்ல, பாவத்தையும் சேர்த்துதானே தன் பிள்ளைகளுக்கு வாரி வைக்கிறார்கள். நீ உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சலித்து கொண்டே வாழாதே என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கைங்கிறது சலித்து கொண்டு வாழ்வது கிடையாது. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றதும் வாழ்க்கை தானே. சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் சாதித்து கொடுக்கும் ஆளாகவும் நீ இருக்க வேண்டும். வாழ்க்கையை பார்த்து மலைச்சு போக வேண்டாம். மற்றவர்கள் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. தனித்தன்மையோடு நீ வாழ்ந்து எல்லா விஷயங்களையும் தரமாக முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை ஏமாத்தி சொத்து சேர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீ பலவீனமான ஆளு, நீ என்ன செஞ்சிட போற, மிஞ்சி மிஞ்சி உன்னால என்ன செய்ய முடியும், உன்னை அடக்கி ஆண்டு ஆயிரம் குறை சொல்லி உன்னை ஏமாத்தி துரோகம் செஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை கஷ்டப்படுத்திட்டு அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்களுக்கு நான் இப்போது ஒரு வார்த்தை சொல்றேன். அவர்களிடம் ஏமாந்த உனக்கு வேண்டுமானால் அவர்களை எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடிய பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த சாயப்பா, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாயப்பா அவர்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஓ இளமை இருக்கிற வரைக்கும் நீ வேலை செஞ்சு ஆடா மாடா ஓடி உழைச்சு தேயிற வரைக்கும் எல்லாரும் உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க. உன் இளமையெல்லாம் விற்று தீர்ந்த பிறகு வீதியிலே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு இப்போதுள்ள மனிதர்களின் நெஞ்சம் கல் நெஞ்சமாக மாறிவிட்டது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அங்கேயும் உனக்காக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. நீ கோபத்துல விலகி இருந்தாலும் அல்லது வருத்தத்துல தனிமையில் இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருந்துகிட்டு தான் இருப்பேன். ஓ மனசை நோகடிக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில யார் மனசையும் நோகடிக்காத ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மன கஷ்டத்தின் போதோ அல்லது உடைஞ்சு போய் நீ நொறுங்கி போய் மனசளவுல சோர்ந்து போய் இருக்கும் போதோ யாராவது ஒருவர் வந்து உனக்கு உதவி செஞ்சாலோ வாய்ப்பு கொடுத்தாலோ அவரை கடவுளாக நினைக்க வேண்டாம். இந்த சாயப்பா நீ நினைச்சா போதும். எல்லார் வாழ்க்கையிலும் நான் முன்னேறுவதற்குன்னு ஒரு காலத்தை கொடுப்பேன். அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தான் உன் வாழ்க்கையில இப்போது கஷ்டங்களை முடிச்சு வச்சு நான் கொடுக்க போறேன். நீயே பார்த்துக்கிட்டு என் செல்லமே. இத்தனை நாள் கஷ்டங்களை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான விஷயங்கள் உன் இஷ்டப்படி நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். கஷ்டங்களோடு கலந்து வாழ்ந்து வந்த நீ இப்போது இஷ்டப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டே வாழப் போகிறாய். உனக்கு பிடிச்சா மட்டும் போதாது உன் வாழ்க்கை. உன்னை பிடித்தவர்களுக்கும் உன்னை பிடிக்கும்படியாக நீ வாழும் வாழ்க்கை இருக்க வேண்டும் என் செல்லமே. என்னவெல்லாமோ ஆகணும்னு நீயும் ஆசைப்பட்ட, ஆனா எதுவுமே நடக்காம இப்போ கஷ்டங்களோடு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என யோசிக்கிறாயா? பேசாம குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ என்ற ஏக்கமும் இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. காரணமில்லாமல் உன் சாயப்பா எதையும் நடத்துவது கிடையாது. இன்பமோ துன்பமோ உனக்காக உன் கூட இறுதி வரை இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் உண்மையான அன்பு கொண்டவர்களையும் உன் அருகிலேயே நான் இருக்க வைப்பேன் என் செல்லமே. நிச்சயமா நான் உனக்கு நல்லதே செய்வேன்.